காற்றலையினூடாக நேர்கள் அனைவரையும் மற்றொரு உலாவரம் ஒளிவாங்கி நிகழ்ச்சி 72வது வாரத்தில் உங்களை மற்றொரு திறமையோடு இந்த காற்றலையினூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. நிகழ்ச்சியினை நேர்கள் சிறப்பலையினூடாக டொரண்டோவிலும் CTR24.com என்ற இணையத்தினூடாகவும் CTR24 என்ற ஆப்ஸினூடாகவும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அதே போன்று டொரண்டோவில் கேட்பதற்கு 647 361 1860 என்ற இலக்கத்தினூடாகவும் டொரண்டோ பெரும்பாகத்தில் நேர்கள் கேட்கலாம். அதே போன்று எங்களுடைய சமூக வலைத்தளங்கள் ஊடாக இணைந்திருக்கின்ற பொழுது இன்றைய நாளின் இந்த நிகழ்ச்சியினை நேரடியாக நேர்கள் கேட்கலாம் என்பதை நேரடியாக பார்த்துக் கொள்ளலாம் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியினை நேரடியாக பார்ப்பதற்கு நேர்கள் செல்ல வேண்டிய இடம் www.facebook.com/CanadianTamilRadio என்று தேடல் செய்கின்ற பொழுது எங்களுடைய Facebook பக்கத்தினூடாக நேரடியாக இன்றைய நாளின் நிகழ்ச்சியினை பார்த்துக் கொள்ளலாம். இன்று எங்களோடு யார் இணைந்து கொள்ளப் போகின்றார் என்பது ஏற்கனவே விளம்பரங்களூடாக நீங்கள் அறிந்திருப்பீர்கள். என்று எங்களோடு பிரண்ணவி அருள்ரட்னம் இணைந்து கொள்கின்றார். வளர்ந்து வருகின்ற பாடகி, அதே போன்று புல்லாங்குழலாக இருக்கட்டும், வயலினாக இருக்கட்டும், எப்படியான இசைக்கருவிகளை வாசித்து வருகின்ற ஒருவரோடு தான் இன்றைய நாளின் உலாவர மொழி வாங்கி பேசிக் கொள்ள இருக்கின்றது. அவரையும் இணைத்துக் கொண்டே செல்லலாம். வணக்கம் பிரண்ணவி. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கின்றீர்கள்? நல்லா இருக்கிறேன், நீங்கள்? அனைவரும் நலமாக இருக்கின்றோம். எனவே கடிய தமிழ் வானொலி இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொள்வதில் முதல் தடவை வரவேற்றுக் கொள்கின்றோம். எப்படி இருக்கின்றது இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொள்வது? நல்லா இருக்கிறேன், மிகவும் மகிழ்ச்சியா இருக்குது. இப்படி லோக்கல் ஆர்டிஸ்டுக்கு எக்ஸ்போஜர் கொடுத்து என்கரேஜ் பண்ணி very happy to be here. எனவே உங்களை முதல் முறையாக இந்த நிகழ்ச்சியினூடாக இணைத்திருக்கின்றோம். எனவே உங்களை பற்றி ஒரு சிறியதொரு அறிமுகத்தோடு ஆரம்பித்துக் கொள்ளலாமா? ஓகே, எனது பேர் பிரணவி அருள்ரட்னம். நான் இப்போ 22 years old. University of Torontoவில் 4வது வருடம் படிச்சு கொண்டிருக்கிறேன், neuroscience and physiology. Besides that, நான் மியூசிக்கல்ல ரொம்ப ஆர்வம், flute, violin, vocal எல்லாம் செய்வேன். எனவே இன்றைய நாளின் இந்த இரவு பொழுது உலாவர மொழிவாங்கி நிகழ்ச்சி மற்றும் கூடுதலாக இசைக்கலவையாக இருக்க போகின்றது. வயலின், புல்லாங்குழல், இப்படி பல விடயங்களை கேட்டுக்கொள்ள இருக்கின்றார்கள் நேர்கள். ஒரு ஆரம்பம் புல்லாங்குழல் இசையோடு ஆரம்பித்துக் கொள்ளலாமா? புல்லாங்குழலில் முதல் பாடல் என்ன பாடல் கேட்கலாம்? நான் கோவர்த்தனகிரி கர்நாடிக் சாங்.
எனவே ஒரு அழகான புல்லாங்குழல் இசை அந்த வாத்தியத்தோடு இன்றைய நாளினை இந்த மணித்தியாலத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். எனவே பிரணவி சொல்லுங்கள், இப்படி பல விடயங்களை கற்று வருகின்றீர்கள், பல விடயங்களை இசைத்துறையில் ஆற்றி வருகின்றீர்கள். இந்த இசைத்துறை மீது இருக்கின்ற ஆர்வம் எப்படி உருவாகி கொண்டது? எதனால் இந்த இசைத்துறையை தேர்வு செய்து எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருந்தது? முதலாவதாக my parents, அம்மா is very musical. அவங்களோட whole குடும்பமும் very musically inclined. So பெரியம்மா ஒரு music teacher Montreal. அம்மா அவங்களோட குடும்பத்தால் always singing. And அப்பா on the other hand மிருதங்கம் வாசிச்சவர் when he was younger. So வளரக்க எனக்கு music it was just there. So classical கூட்டிக்கொண்டு போறது, I think my parents were a big part of that. எனவே அதோடு ஆரம்பித்திருக்கின்றோம். மற்றும் ஒரு விடயம் புல்லாங்குழலோடு ஆரம்பித்திருக்கின்றோம். நீங்களே அதே மாதிரி இசைவாத்திய கருவிகளை இசைப்பது போன்ற பாடல்களையும் பாடி வருகின்றீர்கள். உங்களுடைய குரலில் ஒரு பாடலை பாடிவிட்டு வயலினுக்கு சொல்லலாமா? Sure. என்ன பாடல்? Carnatic song on the ராகம் சிமேந்திர மத்தியமம். என் மனம் ஊசலாட விடலாமா, என்னையுன் அடிமை என் மனம் ஊசலாட விடலாமா, என்னையுன் அடிமை என் மனம் ஊசலாட விடலாமா, என்னையுன் அடிமை என் மனம் துன்மதி படர்ந்த தூத்தர்கள் நிறைந்த, துன்மதி படர்ந்த தூத்தகள் நிறைந்த தொல்லுலகில் பகலும் முழலும் என் மனம் ஊசலாட விடலாமா, என்னையுன் அடிமை என் மனம். இன்னொரு பகுதி இருக்கின்றதா? Yes, but okay. சொல்மனம் வட்டாத ஸ்வயம்பு மகேசன் தூயிடமாமந்த சர்வமங்களே, தொல்லூர்களில் நற்குணசீல நிறையங்க நல்லூர் வளராஜர ஜீஸ்வரியன் மனம் ஊசலாட விடலாமா, என்னையுன் அடிமை என் மனம். எனவே மற்றொரு அழகான பாடலை தந்திருக்கின்றீர்கள். முதல் இப்பொழுது உங்களை கூடுதலாக சோஷியல் மீடியாவூடாக பார்த்துக் கொள்கின்ற பொழுது பல எப்படியுமே ஒரு நாளைக்கு ஒரு ஃப்ளூட் மியூசிக்காக இருக்கட்டும், புல்லாங்குழல் இசையாக இருக்கட்டும், வயலினாக இருக்கட்டும், பாடல் என்று கூடுதலாக நிரம்பிக் கொண்டிருக்கேன். எப்பொழுதிலிருந்து உங்களுடைய மேடை பயணம் ஆரம்பித்துக் கொண்டது? முதலில் மேடை நிகழ்ச்சிகளில் கூடுதலான வாய்ப்புகள் கிடைத்திருந்தது, அண்மையில் கூட பார்த்திருந்தோம். மேடை நிகழ்ச்சிகள் எப்பொழுது ஆரம்பித்துக் கொண்டீர்கள்? அது தருகின்ற அனுபவம் பற்றி சொல்ல முடியுமா? நான் முதல் கர்நாடிக் மியூசிக்ல தான் தொடங்கினான். ஸோ 3 வயதுல இருந்து கர்நாடிக் மியூசிக் படிச்சு கொண்டிருக்கிறேன். தமிழிசை கலாமண்டலத்தில் நான் எக்ஸாம்ஸ் எல்லாம் எடுத்தேன். ஸோ அதுல இருந்து ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம் தொடங்கினான். So I think around maybe 5-6 years old I started stage performances. பிறகு தான் நான் சினிமா மியூசிக்கல் I started. So I think around a couple years ago, like 5-6 years ago, நான் cinema musical கலந்தேன். I started with an arangetram for a guitar arangetram. And உங்களுடைய அரங்கேற்றமா அல்லது வேற ஒருவருடைய? No, someone else's guitar arangetram, and that's where I started cinema songs.
எனவே கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேர்களுக்கான கேள்வியாக கூட இருக்கலாம். நான் இங்கே இணைத்திருந்த பல கலைஞர்கள் சொல்கின்றபடியும் ஒரு 3-4 வயதிலிருந்து எங்களுடைய இசை துறை பயணம் ஆரம்பித்துக் கொள்கின்றது என்று. அந்த வயதில் எவ்வளவு தூரம் ஒரு பொறுப்பாக இதனை ஆரம்பித்துக் கொள்ள முடியுமா என்ற கேள்வி இருக்கு. உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த 3 வயதில் இந்த இசைத்துறையை ஆரம்பிப்பது? 3 வயதுல என் பேரண்ட்ஸ் புஷ் பண்ணதால தான் நான் போனேன். பட் நான் இப்ப இந்த நிலைமையில இருக்கிறது I'm so happy because அவை புஷ் பண்ணதால தான் நான் இப்படி I have something else besides school to work on. எனவே நிறைய பேசிக்கொள்ள இருக்கின்றோம். அதுக்கு முன்பாக அடுத்து புல்லாங்குழலா வயலினா நீங்களே தெரிவு செய்துக்கலாம். I'll do flute. சரி, எனவே புல்லாங்குழலை தொடர்ந்து வயலின் வாத்தியத்தையும் கேட்டுக்கொள்ளலாம். எனவே அடுத்த பாடல் என்ன பாடல்? சினிமா பாடலா அல்லது கர்நாடக இசை பாடலா? I'll do a cinema song. ஒரு சினிமா பாடலை கேட்கலாம். Okay. எனவே சமூக வலைத்தளங்களூடாக பார்த்துக் கொண்டிருக்கின்ற நேயர்கள் அழகாக வாசித்திருக்கின்றீர்கள் என்ற வாழ்த்துக்களோடு தொடர்ச்சியாக மற்றும் ஒரு பாடலை கேட்டிருக்கின்றார்கள். எனவே அவர்களுடைய விருப்பத்துக்காக மற்றும் ஒரு பாடலை வழங்கிக் கொண்டு நாங்கள் விளம்பர இடைவெளிக்கும் சென்று கொள்ளலாம். எனவே மற்றொரு அழகான புல்லாங்குழல் இசையை தந்திருக்கின்றீர்கள். எனவே பல விடயங்கள் பேசிக்கொள்ள இருக்கின்றோம். பிரணவி, சொல்லுங்கள், உங்களுடைய ஆரம்பத்தில் உங்களுடைய சங்கீத இசை பயணம் என்பது 3 வயதில் ஆரம்பித்துக் கொண்டது என்று இருந்தீர்கள். உங்களுடைய சங்கீத வகுப்புகள், அவை தந்த அனுபவங்கள், சங்கீத ஆசிரியர்கள் பற்றி சொல்ல முடியுமா? Sure. 3 வயதில் நான் வோக்கல் தான் தொடங்கினான். ஸ்ரீமதி பராசக்தி விநாய தேவராஜா தான் எனக்கு ஆசிரியராக இருந்தவர். I think the next year I started violin from T.S. Ravindran. So ரெண்டு பேரும் Carnatic music, and
when I was 7 years old is when I started flute, Carnatic too, from Dr. Selvanayagam Dayaparan. எனவே பல ஆசிரியர்களிடத்தில் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. அதனை தாண்டி வந்திருக்கின்ற இசைப்பயணம் தொடர்பாக பேசிக்கொள்ள இருக்கின்றோம். ஏற்கனவே நேர்களுக்கு சொல்லியிருக்கின்றோம் உங்களுடைய வயலின் இசையினை தந்து கொள்ளப் போகின்றோம் என்று. அடுத்து வயலினிலிருந்து ஆரம்பித்து நாங்கள் ஒரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து மற்ற விடயங்களை பேசிக்கொள்ளலாம். Okay. எனவே மற்றொரு அழகான பாடலை வயலினூடாக தந்திருக்கின்றார். எனவே கனடிய தமிழ் வானொலியின் காற்றலை உலாவரும் மொழிவாங்கி நிகழ்ச்சி இன்று நாள் கனடிய தேசத்திலிருந்து எங்களோடு டொரண்டோ ஸ்காப்ரோ பகுதியிலிருந்து பாடகியாக வலம் வந்து கொண்டிருக்கின்ற அதே போன்று இசைவாத்திய கலைஞராக வந்திருக்கின்ற பிரணவி அருள் ரத்னம் அவர்களோடு பல விடயங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். நேரடியாக சமூக வலைத்தளங்களூடாக நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். கனடிய தமிழ் வானொலியின் Facebook பக்கத்தினூடாக இன்றைய நிகழ்ச்சியினை பார்ப்பதற்கு facebook.com/canadian-tamil-radio என்ற Facebook பக்கத்தினூடாக இணைந்திருக்கலாம். அதே போன்று சிறப்பிலை வரிசையினூடாகவும் CTR24.com என்ற இணையத்தினூடாகவும் CTR24 என்ற ஆப்ஸினூடாகவும் இணைந்திருக்கலாம். அதே போன்று 647 361 1860 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாகவும் இணைந்திருக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து பிரணவியின் இசைப்பயணம் பற்றி பல விடயங்கள் பேசிக்கொள்ள இருக்கின்றோம். வணக்கம். நான் உங்க பின்னணி பாடகர் MLR கார்த்திகேயன். திவிட்டாத இசையை உங்க செவிக்கு எப்பயும் கொண்டு போய் சேர்க்கிறது உங்கள் அபிமான கனடிய தமிழ் வானொலி. மண்ணையும் மனங்களையும் நேசிப்போம். கனடிய தமிழ் வானொலியின் காற்றலை உலாவரும் மொழிவாங்கி நிகழ்ச்சி 72வது வாரத்தில் இன்றைய நாள் எங்களோடு பிரணவி இணைந்திருக்கின்றார். அவரோடு பேசிக் கொண்டிருக்கின்றது. எனவே பிரணவி, அடுத்த பகுதி ஒரு பாடலோடு ஆரம்பித்துக் கொள்ளலாமா? உங்களுடைய பாடல் ஒன்று. என்ன பாடல் இருக்குங்களா? ஒரு சினிமா பாடல். மன்னவன் பேரை சொல்லி மல்லிகை சூடிக்கொண்டே மன்மதன் பாடல் ஒன்று நெஞ்சுக்குள் பாடிக்கொண்டே சொல்லத்தான் என்னையும் இல்லையே பாஷைகள் என்னவோ ஆசைகள் என்னையே யோசைகள் மாலை சூடி மஞ்சம் தேடி மாலை சூடியோ மஞ்சம் தேடியோ காதல் தேவன் சந்நிதி காண 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 சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சி கொஞ்சி கோவனம்மா புரியாத ராகங்கள் புரிதாக எனவே ஒரு அழகான பாடலோடு இந்த பகுதியை ஆரம்பித்திருக்கின்றோம். பிரணவி, சொல்லுங்கள், இப்பொழுது பல மேடை நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்று இருக்கின்றீர்கள், ஸ்டேஜ் ப்ரோக்ராம். இந்த மேடை நிகழ்ச்சிகள் தருகின்ற அனுபவம் எப்படி இருக்கின்றது? Each one was different.
was mostly ஆக்கள் மீட் பண்ணிக்க என்ன லேர்ன் பண்ணலாம் அவையில இருந்து. And rehearsal time is very fun. Learn different things from each one of the artists. எல்லாருக்கும் different duties இருக்கு during the rehearsal and the program. So I think different experiences from different programs. குறிப்பாக இருக்கின்ற அங்கே நிகழ்வினை பார்க்க வருகின்ற பார்வையாளர்கள் அவர்களிடத்தில் இருந்து எப்படியான ஒரு ஃபீட்பேக் உங்களுக்கு கிடைச்சி வரும், எப்படியான விஷயங்கள் அவர்கள் சொல்வார்கள், அது எவ்வளவு தூரம் உங்களை மோட்டிவேட் பண்ணுது? எனக்கு வந்த feedback random, like good and bad, which is I take that very I'm very happy with that. ஊக்குவிக்க எனக்கு like this is really good, நான் நல்லா வாசிக்கிறேன் அந்த மாதிரி. இல்லாட்டி if it's not good feedback, I'll go home and practice and maybe next program I think I'll do better. Yeah. சரி, எனவே மற்றும் ஒரு பாடல் நீங்களே தெரிவு செய்து கொள்ளுங்கள், எதனூடாக தந்து கொள்ள போகின்றீர்கள்? எனவே மலரை மௌனமா பாடலாம். சரி, எனவே ஒரு அழகான பாடலை கேட்டிருக்கின்றோம். இப்பொழுது உங்களோடு இங்கே இசைத்துறை பயணம், இப்பொழுது இந்த இரண்டு கருவிகளோடு இசை பாடகியாகவும் இருக்கின்றீர்கள். எது பிடித்திருக்கின்றது? புல்லாங்குழல் பிடிக்குமா, அல்லது வயலின் பிடிக்குமா, அல்லது பாடுறது பிடிக்குமா? I like all of them. Choose பண்ணதுக்கு கஷ்டம். எனக்கு மியூசிக் என்றாலே overall பிடிக்கும். I think that's a better answer. எனக்கு flute பிடிக்கும் because it's easy to carry around and நான் படிக்கும் போது if I want to break நான் flute எடுத்து தான் வாசிப்பேன். So I think that's I'll say flute தான் அதிகமாக நான் வாசிக்கிறேன் நான், but sometimes violin miss பண்ணிக்க violin எடுத்து வாசிப்பேன், இல்லாட்டி I'm always singing, so I think all three are equal. எப்படியான வித்தியாசங்களாக இருக்கும் இப்பொழுது வயலின் புல்லாங்குழல் இந்த இரண்டையும் வாசிப்பது என்பது எவ்வளவு தூரம் இரண்டுக்குமான வித்தியாசங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? வித்தியாசம் இல்லாத way of playing? Well, on the wind instrument, so காத்து தவிர, violin is more practice and technical, so that's the difference. எது கஷ்டமாக இருக்கும், காற்றோடு ஒரு இசையை வாசிப்பதா அல்லது நரம்பு கருவிகள் என்று சொல்லப்படுகின்ற வயலினூடாக வாசிப்பதா? நான் நினைக்கிறேன் ரெண்டும் they have their own difficulties because violinல frets இல்ல, so எல்லா நோட்டும் அங்கே இருக்குதுன்னு தெரியணும், whereas flute obviously air சம்பந்தப்பட்டது, so it takes a lot of air. மற்றொரு விஷயம் பார்த்து கொண்டிருக்கின்ற நேயர்களுக்கான ஒரு கேள்வியாக கிடைக்கும். அவர்கள் பார்க்கின்ற பொழுது இவ்வளவற்றையும் இவ்வளவு தூரம் ஞாபகம் வச்சுக் கொள்வது என்பது கொஞ்சம் சிரமமான விடயம். அதுவும் இங்கே பல விடயங்களை செய்து வருகின்ற நேரத்தில் இதனை ஞாபகம் வைத்திருப்பது எப்படி பழகிக்கொண்டீர்கள்? இந்த ஞாபக சக்தி என்பது எப்படி உண்டாகி கொண்டது? அந்த நோட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கணும். இப்ப ஃப்ளூட்னா அவ்வளவு இடங்களையும் ஞாபகம் வைத்திருக்கணும் அந்த நோட்டுக்காக. So I think சின்ன வயதுல தொடங்கினபடியா நான் you have a bigger capacity or your brain is more flexible to learning new things. So I think சின்ன வயதுல தொடங்கினபடியா நான் I'm able to keep it in my I'm able to keep it in memory. நான் வாசிக்க நான் ear music தான் play பண்றேன் now, so அந்த notes remember பண்ணா it's easier to play. மற்றொரு பாடலை கேட்கலாமா? Sure.
உங்களை பொறுத்தது வயலினா புல்லாங்குழலா? எனவே ஒரு புல்லாங்குழல், அதனை தொடர்ந்து ஒரு வயலின். ஓகே. எனவே மற்றொரு அழகான பாடல் சிங்கார வேலன் என்ற பாடல் புல்லாங்குழல் இசையினூடாக கேட்டிருக்கின்றோம். இப்பொழுது பிரணவி சொல்லுங்கள், இப்பொழுது உங்களுடைய இசை பயணம் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. 3ஐ படித்து வருகின்றீர்கள். இசைத்துறையில் சாதித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற விடயம் எதுவாக இருக்கும்? இசைத்துறையில் ஓகே 3ல இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறீர்கள். இதுல இருந்து நீங்கள் சாதித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற விடயம்? துறை சார்ந்த படிப்பும் இருக்கின்றது, அதன் மத்தியில் இப்படியான விடயங்களையும் செய்து வருகின்றீர்கள். இதில் நீங்கள் சாதித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற விடயம்? I think நான் மியூசிக்கோட I want to help the community, maybe do a couple charity shows. That's the goal, and maybe help out the people that are in need. I think that's what I want to do with my music. எனவே ஒரு இசை பயணத்தினூடாக வருகின்ற வருமானங்கள் அதனூடாக சமூகம் சார்ந்து அவர்களுக்கான உதவிகளை செய்து கொள்ள வேண்டும். இதே முக்கியத்துவம் என நினைக்கிறீர்கள். ஒரு இளையவர்களுடைய பார்வையில் இப்படியான பல செயற்பாடுகள் நடைபெற்று வருகின்றது. அண்மை காலத்தில் கூட நிறையவே அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருந்தது. இப்பொழுது துறை சார்ந்த பயணம், அதன் மத்தியில் இப்படியான கலைத்துறை என்பது தனியாக எங்களுக்கான வருமானத்தை ஈட்டிக் கொள்வது என்பதை தாண்டிக் கொண்டு இந்த சமூகத்துக்கு செய்ய வேண்டிய பாரிய பொறுப்பு இந்த கலைத்துறையில் இருப்பவர்களிடத்தில் இருக்கின்றது. அதனை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே நீங்கள் ஏன் முக்கியம் நினைக்கிறீர்கள்? Charity, helping out. I think there's a lot of people that are in need. They don't have the money or the education. So I think எனக்கு அது இருக்கிறபடியா
and the music I have that capacity, so I think other the casa கொடுத்து helping service, I think it's very important. Yeah. அதே போன்று இப்பொழுது பார்க்கின்ற பொழுது 3 வாத்தியக்கருவிகளையும் வாசித்து வருகின்றீர்கள். அதே போன்று மேடை நிகழ்வுகளையும் செய்து வருகின்றீர்கள். உங்களுக்கான வாய்ப்புகள் எதற்காக கூடுதலாக வருகின்றது? வயலினுக்காக வருகின்றதா அல்லது புல்லாங்குழலுக்காக வருகின்றதா அல்லது ஒரு பாடகியான வாய்ப்புகள் கூடுதலாக வருகின்றதா? Definitely flute. எங்களை பொறுத்தவரை எளிய தலைமுறை குறைவாக பயிர்கின்ற ஒரு கலையாக இருக்கிறது புல்லாங்குழல். எனவே இதை பார்த்தவுடன் யாராவது இதனை பழக வேண்டும் அல்லது தாங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற இளையவர்களுக்காக பிரணவி ஒரு அழகாக வாசிக்கின்ற ஒருவர் சொல்கின்றபடியே இதுவாக இருக்கு. என்ன அட்வைஸ் சொல்றீங்க? I think just if you like it, உங்களுக்கு விருப்பம் என்றா இப்படி பழகணும் என்ற ஆர்வம் இருந்தால் go for it, and other than advice, like don't force yourself. உங்களோட parents சொல்லபடியே போற கிளாஸுக்கு போறது, that's not worth it. Something that will help you in the future. I think that's the advice that I'll give to young people. எனவே மற்றொரு பாடலை கேட்கலாமா? உங்களுடைய வயலினை கேட்கலாம்.
கேடிய தமிழ் வானொலியின் காற்றலை உலாவரும் மொழிவாகி நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கின்றோம். இன்றைய நாள் நிச்சயமாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேயர்களுக்கு ஒரு இசை நிகழ்வுக்கு சென்றதை போன்ற ஒரு உணர்வினை தரக்கூடிய வகையில் இன்றைய நாள் எங்களோடு பிரணவி இணைந்திருக்கின்றார். வயலினாக இருக்கட்டும், புல்லாங்குழலாக இருக்கட்டும், அதே போன்ற அழகான பாடல்களையும் உங்களுக்காக தந்து வருகின்றார். தொடர்ந்து இணைந்திருங்கள். நிகழ்ச்சியை நிறைவு பெறுவதற்கு இன்னும் ஒரு 15 நிமிடங்கள் இருக்கின்றது. அவற்றுக்கிடையில் சில விடயங்களை தந்து கொள்ள இருக்கின்றோம். அதற்கு முன்பாக விளம்பரதாரர்களையும் இணைத்துக் கொள்ளலாம். கேடிய தமிழ் வானொலியின் காற்றலை உலாவரும் மொழிவாங்கி நிகழ்ச்சியின் 72வது வாரத்தில் இணைந்திருக்கின்றீர்கள். எங்களோடு பிரணவி அருள்ரட்னம் அவர்கள் இணைந்திருக்கின்றார். இசை பாடகி, அதே போன்ற இசை வாத்திய கலைஞர். பல விடயங்கள் பேசியிருக்கின்றோம். நிறைவு பொழுதில் உங்களை சந்திக்கின்றோம். பிரணவி, சொல்லுங்கள். ஆரம்பத்தில் சொல்லியிருந்தீர்கள் உங்களுடைய துறை சார்ந்த பயணம் எதுவாக இருக்கின்றது? ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நான் ஸ்கூல்ல நியூரோ சயின்ஸ் அண்ட் பிசியாலஜி. எனவே பல்கலைக்கழகத்தின் இறுதி ஆண்டு மாணவி அப்படியா? முடித்தவுடன் என்ன செய்கின்ற திட்டம்? எந்த துறை சார்ந்து செல்ல வேண்டும்? I'm thinking maybe masters and PhD. எனவே இவற்றை எல்லாம் செய்து கொண்டு துறை சார்ந்த ஒரு விடயத்தையும் செய்து கொள்வது எப்படி இருக்கின்றது? சுலபமா? It's not easy என்னதான் சொல்லுவேன். ஆனா music is a huge part of my life, so எனக்கு எல்லாம் ஈக்குவலா தான் இருக்குது. There's no priority like school a good asayonam, but also music for me, everything's priority. So yeah. எனவே அதே போன்று உங்களுடைய பெற்றோர்கள் தருகின்ற ஒத்துழைப்பு அல்லது அவர்கள் தருகின்ற ஊக்கம் எப்படி இருக்கிறது இந்த துறை சார்ந்து பயணித்துக் கொள்வதற்கு? They are my biggest fans and my biggest critiques in the Sullivan. சின்ன வயதுல இந்த கிளாஸ்க்கு கூட்டிக் கொண்டு போறது, rehearsals, they're always with me and எனக்கு ஃபீட்பேக் கொடுக்கிறது, இப்படி வாசிங்க அப்படி வாசிங்கோ. And I think they're my they give me so much support when it comes to music. அதே போன்று இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேயர்கள், குறிப்பாக இளையவர்களை வைத்திருக்கின்ற பெற்றோர்களுக்கான ஒரு கேள்வி அல்லது அவர்களுக்கான ஒரு இளையவருடைய ஒரு அறிவுரையாக கூட ஏற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது பார்க்கின்ற பொழுது இந்த இசைத்துறை அல்லது கலைத்துறைக்கு வருகின்ற பொழுது ஒரு துறை சார்ந்த பயணம் கூடுதலாக பாதிக்கப்பட்டுவிடும் அல்லது அவர்களுடைய கல்வி பாதிக்கப்பட்டுவிடும் அல்லது இதற்காக நேரத்தை செலவழிக்கின்ற பொழுது பொருளாதார ரீதியாக நாங்கள் ஒன்றையும் தேடிக்கொள்ள முடியாது. இப்படியான விடயங்களை முன்வைத்து அவர்கள் இதிலிருந்து சற்று விலகிச் செல்கிறார்கள். இதை எப்படி நீங்கள் பார்க்கின்றீர்கள் ஒரு இளையவராக? Well, it depends on the person. Like எனக்கு music, it's a big part of my life. So நான் முதல் சொன்ன மாதிரி நான் படிச்சு கொண்டிருக்கேன், வீட்டு படிச்சு கொண்டிருக்கேன். இஃப் எனக்கு பிரேக் தேவைன்னா நான் ஃப்ளூட்டை தான் எடுத்து வாசிப்பேன். ஸோ எனக்கு அது ஒரு ரிலீஃப் மாதிரி, ஒரு ஹெல்ப் மாதிரி ஸ்கூலுக்கு. ஸோ ஐ நெவர் தாட் லைக் ஸ்கூலுக்கு போனால் the music செய்யலாது. Time is obviously a big struggle because there's only 24 hours, so only kanakatan siyalam oru naalila. So that's the biggest struggle, but if you like something then you go for it. நிச்சயமாக ஒரு அழகான விடயத்தையும் சொல்லி இருக்கின்றீர்கள். நிறைவுக்கு முன்பாக உங்களுடைய புல்லாங்குழலில் 2 பாடல்களை கேட்டுக்கொண்டு நிறைவு செய்து கொள்ளலாமா?
அழகான பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்ற நேரத்தை அனுமதித்திருக்கின்றோம். எனவே பல நேர்கள் கூடுதலாக சமூக வலைத்தளங்களூடாக நேரடியாக இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டவர்கள் தங்களுடைய விருப்ப பாடல்களை வாசித்து காட்டும்படி சொல்லியிருந்தார்கள். எனவே அதனை இந்த பொழுதில் செய்ய முடியாது இருந்தாலும் அவர்கள் நிறைய வாழ்த்துக்களை சொல்லியிருக்கின்றார்கள். அதே போன்று நிறைவாக கேட்டுக்கொண்டிருந்த நேர்கள் பலரும் ரசித்திருப்பார்கள். இந்த ஒரு மணி நேரத்தில் பல விடயங்களை நேர்களுக்காக தந்திருக்கின்றீர்கள். எனவே அதுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்ளலாம். கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேர்கள் அதே போன்று இந்த நிகழ்ச்சியினை சமூக வலைத்தளங்களூடாக பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள்? நன்றி என்று தான் சொல்ல முடியும். உங்களோட சப்போர்ட், லவ் ஃபார் மியூசிக், இட்ஸ் வெரி என்கரேஜிங். எங்களோட லோக்கல் தமிழ் ஆர்டிஸ்டுக்கு இந்த எக்ஸ்போஜர் கொடுத்து என்கரேஜ் பண்ணி இட்ஸ் வெரி ஐம் ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் எவ்ரி ஒன். நிறைவாக நிச்சயமாக. எனவே உங்களுடைய படைப்புகளை பார்த்துக் கொள்ள வேண்டும் அல்லது கேட்க வேண்டும் என்றால் எதனூடாக பார்த்துக் கொள்ளலாம்? நான் இன்ஸ்டாகிராம்ல வீடியோஸ் போஸ்ட் பண்றேன். நான் இந்த நேம் போட்டா வரும். பிரணவி அருள் என்று சர்ச் செய்கின்ற பொழுது பார்த்துக் கொள்ளலாம். எனவே நன்றி பிரணவி. இன்றைய நாள் எங்களோடு இணைந்து கொண்டமைக்கு இந்த விழாவரும் ஒளிவாங்கி நிகழ்ச்சியின் 72வது வாரத்தில் உங்களை இணைத்துக் கொண்டதில் மகிழ்ச்சி. நிறைவே நேர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே நிகழ்ச்சியினூடாக இணைந்து கொண்ட கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய இசை பயணம் சிறப்பாக அமைய கேடிய தமிழ் வானொலியின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறலாம். மீண்டும் வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது மற்றும் ஒரு நிகழ்ச்சியினூடாக சந்திக்கலாம். நன்றி. நன்றி. கேடிய தமிழ் வானொலியின் உலாவரும் ஒளிவாங்கி நிகழ்ச்சியினூடாக இணைந்திருந்தீர்கள். இன்றைய நாள் எங்களோடு இசைப்பாடகி அதை போன்ற இசைப்பாத்திய கலைஞர் டொரண்டோவிலிருந்து பிரணவி அருள்ரத்னம் அவர்கள் இணைந்திருந்தார். நிச்சயமாக இந்த ஒரு மணி நேரத்தில் பல விடயங்களை இன்றைய நாள் தந்திருக்கின்றோம். உங்களை மகிழ்வித்திருக்கும் இந்த நிகழ்ச்சி என்ற நம்பிக்கையோடு இன்றைய நிகழ்ச்சியினை தயாரித்து தொகுத்து வழங்கி விடுவித்துக் கொள்ளும் நான் என்றென்றும் உங்கள் அன்பின் கோகுலன். எளிய வணக்கம் நேர்களை கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் சனிக்கிழமை இதே போன்று மற்றும் ஒரு திறமையோடு உலாவரும் ஒளிவாங்கி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். தொடர்ந்து முடிந்திருங்கள் கேடிய தமிழ் வானொலியின்